வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம iOS 14 vs 15 ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா iOS 14 ஸ்டேபிளில் இருக்குது அண்ட் iOS 15 ஸ்டேபிள் இப்போ வந்துருச்சு. நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ போடும்போது பீட்டா 1ல் இருந்துச்சு. ஸோ அதனால் பெர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட் ட்ராப்பிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஃபைனலி ஸ்டேபிள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் iOS 15 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் iOS 14 15 அப்டேட் பண்ணுறது மூலமாக பெர்ஃபார்மன்ஸில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அல்லது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகுதா அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நீங்க இன் கேஸ் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம iOS 15ல இருக்கக்கூடிய 70+ ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ guys, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா iOS 15 ரன் பண்ணிட்டு இருக்கு. ரெண்டுமே iPhone SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் 32GB மாடல். நான் ஜஸ்ட் காமிச்சிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா iOS 15.0 ஸ்டேபிளில் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா அவைலபிள் ஸ்பேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். 28.92GB இருக்கு. அண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 32GB மாடல். அண்ட் இதில் நான் இன்னொரு விஷயத்தை கூட ஷேர் பண்ணி ஆகணும். ஐஃபோனுடைய ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலாக என்கிட்ட இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. Android Geekbench இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே போக சிஸ்டம் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 6.83GB காமிக்குது. பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே யூஸ்டு பார்த்தீங்கன்னா 3.1GB மட்டும்தான் காமிக்குது. இது ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் iOS 15 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் கோல்டு கலர். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் iPhone SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இதுவும் 32GB தான், அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 32GB iOS 14.8 ஸ்டேபிள் ரன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது லாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் iOS 14 அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் செக்யூரிட்டி மேஜராக ஏதாச்சும் செக்யூரிட்டி அப்டேட் வரதா இருந்துச்சுன்னா அப்டேட் வரும். ஸோ மற்றபடி iOS 14 தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வெர்ஷனாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நம்மளுக்கு 32GB மாடல் தான். ஆனால் அவைலபிள் 5 தான் இருக்குது. இதில் கரெக்டாக காமிக்கிறாங்க. பட் அதில் வந்து தப்பாக காமிக்குது. ஆக்சுவலாக ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய புது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு iOS 15 பிடிக்கல அப்படின்னா நீங்கள் iOS 15க்கு அப்டேட் பண்ணாமல் iOS 14.8க்கு அப்புறம் ஏதாச்சும் மேஜரான இஷ்யூ வருது, ஏதாச்சும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடான அப்டேட்ஸ் ரொம்ப முக்கியமாக வருது அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு வரும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா iOS 15க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி iOS 14லேயே லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே அப்டேட் காமிக்கும். அதை வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்குள்ளே போவோம், பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஸ்வைப் பண்ணுறதுக்கு மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஸ்வைப் பண்ணுறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட iOS 14 and 15 ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ரீசெண்ட் ஆப்ஸுக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு iOS 14 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 செகண்ட் கழிச்சு தான் போகுது. இதில் நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து வந்துடுது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வைஸ் ஆப்பிள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஆப்பாக ஓப்பன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஷுவலான ஆப்ஸ் லைக் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட சேம் டைமில் தான் நமக்கு ஓப்பன் ஆயிருந்துச்சு. அண்ட் இப்போ ஃபேஸ் டைம் நான் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் ஃபேஸ் டைமுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஆப். ஸோ கிட்டத்தட்ட சிமிலரான டைமில் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் கேமரா ஆப் அஃப்கோர்ஸ் சிமிலர் தான், நம்மளால் டிஃப்ரென்ஸ் எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா iOS 15ல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். அண்ட் எனிவே நம்ம இப்போ கிளாக்குக்கு வந்துடும். கிளாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் டைம் தான். ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளுக்கு டைமர் வந்து ஓப்பனில் இருக்குது. கிட்டத்தட்ட சேம் டைம் தான். அண்ட் இப்போ திருப்பி நம்ம மேப்ஸுக்கு வந்தோம்னா அஃப்கோர்ஸ் மேப்ஸ் வந்து iOS 14ல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வெதர் ஆப் பார்த்துருவோம். ஸோ வெதர் ஆப் பொறுத்த வரைக்கும் iOS 15ல் லிட்டில் பிட் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ ஆப் ஸ்டோருக்குள்ளே போவோம். ஸோ அகைன் ஆப் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா iOS 15 கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிருச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே பாட்காஸ்ட்டுக்கு போவோம். ஸோ பாட்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் iOS 14ல் கொஞ்சம் ஸ்டேபிளாக ரன் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வாய்ஸ் மீமோஸ் போவோம். ஸோ கிட்டத்தட்ட சேம் டைம் ஓப்பன் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆப் சேம் டைம் ஓப்பன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய யூடியூப் நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ரெண்டுமே சேம் நெட்வொர்க்கில் ஆக்சுவலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சிமிலரான டைம் தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் டைமில் ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம Geekbench ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் Geekbenchல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் டைம் தான். அண்ட் நெக்ஸ்ட் Ant2 ஓப்பன் பண்ணுவோம்.
அகைன் Android 2 பார்த்தீங்கன்னா iOS 15ல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு, நம்ம போட்டோன்னே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3D while பெஞ்ச்மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்ட சேம் டைம் ஓப்பனிங் தான். ஸோ பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் ஓவரால் கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல் வேர்ல்டில் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு சில ஆப் மேபி ஆப்டிமைஸ் பண்ணாதனால iOS 15 ஆப்டிமைஸ் பண்ணாதனால மேபி கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கலாம். ஃபியூச்சர் அப்டேட்ஸில் அதுவுமே சரியாயிடும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. அண்ட் ஓவரால் பொறுத்த வரைக்கும் டே டு டே யூசேஜில் உங்களுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸும் தெரிய போகிறது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்சிவாக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் Geekbench 5 ஓப்பன் பண்ணிக்கிறேன். Geekbench 5 உடைய CPU டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ Geekbench CPU டெஸ்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா CPU டெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் அப்படியே GPUக்கு வர்றேன். ஸோ CPU டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். iOS 14 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 555 அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் மல்டி கோர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1036 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த சைடில் iOS 15 பார்த்தோம்னா 557 1029 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையவே கிடையாது. CPU பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் டிஃப்ரென்ஸே ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் இப்போ நம்ம CPU பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே GPU பார்த்துருவோம். ஸோ GPU வைஸ் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ GPU டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதில் எது வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கேஸ் இப்போ Geekbench-உடைய GPU டெஸ்ட் வந்துருச்சு. அண்ட் இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இது iOS 14ல் பார்த்தீங்கன்னா 2127 அப்படிங்கிற மாதிரி மெட்டல் ஸ்கோர் கிடச்சிருக்கு. அண்ட் அதுவே iOS 15ல் பார்த்தீங்கன்னா 2123 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலான ஸ்கோர் தான். பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல. பெரிய அளவுலன்னு கிடையாது, சுத்தமாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஒரு சில இடங்களில் இது ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு சில இடங்களில் இது ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ GPU வைஸுமே பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. iOS 14லேருந்து 15 வரைக்கும்னா பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. அப்படி தான் உங்களுக்கு Geekbench பொறுத்த வரைக்கும் இருக்குது. அண்ட் நம்ம அப்படியே ரீசெண்ட் டேப்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ Geekbench-உடைய மெஷின் லேர்னிங் பெஞ்ச்மார்க் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ மெஷின் லேர்னிங்கில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ கைஸ் மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் iOS 14 ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ 328 அப்படிங்கிறது ஸ்கோர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் iOS 15 பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் iOS 14ல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனிவே ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ் iOS 15ல் மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா 282 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு iOS 15ல் ஃபியூச்சர் அப்டேட்டில் இதுக்கு ஏதாச்சும் ஃபிக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அப்படியே 3D while பெஞ்ச்மார்க்கு போயிடலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ரன் பண்ணுறேன். ஸோ என்ன ஸ்கோர் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3D மார்க் அப்படிங்கிற பெஞ்ச்மார்க் டூல் பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாமே நம்மளுக்கு சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டூல். ஸோ இதை நான் ரன் கொடுக்குறேன். அண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமிங் பெஞ்ச்மார்க். ஸோ அதுக்காக தான் நம்ம கேமிங் பண்ணுறதுக்கு பதிலாக பெஞ்ச்மார்க் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்பவே ஒரு நல்ல பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கைஸ் iOS 15 பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 9.2 FPS நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1531 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் கிடச்சிருக்கு. 14 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுத்தோட ஸ்கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 14 விட 15 வந்து கேமிங் வைஸ் லிட்டில் பிட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்கோர் காமிச்சிருக்கு. ஆக்சுவலி நம்ம Geekbench-ல் டெஸ்ட் பண்ணப்போ சிமிலராக இருந்தாலுமே நம்ம கேமிங் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் iOS 15ல் கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே நம்மளுக்கு iOS 15ல் 9.2 FPS கிடைக்குது. பட் iOS 14ல் பார்த்தீங்கன்னா 8.7 FPS கிடைக்குது. பட் ரெண்டுமே பிளேயபிள் கிடையாது. பட் இருந்தாலுமே இவங்க ரன் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி ஹை கிராஃபிக்ஸ். பட் நம்ம ரன் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ரன் பண்ண மாட்டோம். அண்ட் எனிவே பேட்டரியுமே நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து 41லேருந்து 32 வரைக்கும் போயிருக்கு. இங்கே வந்து நம்மளுக்கு 28 to 22 அப்படிங்கிற மாதிரி பேட்டரி லைஃப் போயிருக்கு. ஸோ ஓவரால் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே சிமிலர் தான் இருக்குது. பெரிய அளவோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடையாது.
கிடையாது. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க்குக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Antutu பெஞ்ச் மார்க் உங்களில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ ஃபைனலி 2 டிவைஸோட Antutu ஸ்கோருமே நம்மளுக்கு வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா iOS 14. ஸோ iOS 14 அண்ட் iOS 15ஓட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிமிலராக இருக்குது. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் நல்லா சொல்ல முடியாது. சிபியூலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஜிபியூலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரே ஸ்கோர் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சொல்ல போனால் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பண்ண டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பெரிய அளவில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். அண்ட் எனிவே இப்போ நம்ம மேலும் அடுத்த டெஸ்ட்டை பண்ணலாம். அதாவது Antutuலேயே ஸ்டோரேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ Antutuலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்ம ஸ்டோரேஜ் டெஸ்ட்டை பண்ணுவோம். அண்ட் அகெயின் போத் தி டிவைஸோடைய ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ என்னால் எந்த டிஃப்ரென்ஸுமே சொல்ல முடியாது. சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் இது கண்டிப்பாக ரியல் வேர்ல்டில் நோட்டிசபிளே கிடையாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஸோ ஓவரால் ஸ்டோரேஜுடைய ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக தான் இருக்குது, எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட், அதாவது ப்ரௌசிங் டெஸ்ட். ஸோ ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் iOS 15 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ 52.7 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் iOS 14 பார்த்தீங்கன்னா இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ் iOS 14 ஃபினிஷ் பண்ணிருச்சு. ஸோ ஆக்சுவலாக இதோட ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவு டிஃபரன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக இதில் நம்மளுக்கு 50 வந்திருக்கு, இல்லை 52 வந்திருக்கு. ஸோ ஸ்லைட்லி இம்ப்ரூவ்டு ப்ரௌசிங் ஸ்பீட் உங்களுக்கு சஃபாரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத எனக்கு தெரியல. ஸோ ஓவரால் iOS 15க்கு iOS 14 நீங்கள் அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் iOS 14 இருக்கீங்க, 15க்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வரலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா கூட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு குறைய கிடையாது. ஒருவேளை நான் அப்டேட் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னால என்னுடைய ஃபோன் வந்து ஸ்லோ ஆயிருமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. நம்ம பண்ண டெஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே நம்மளுக்கு கிடையாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பேட்டரி லைஃப் அப்படின்னு நம்ம வரும்போது iPhone SEல பேட்டரி லைஃப் ரொம்ப மோசமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணும்போது iOS 14க்கும் 15க்கும் கிட்டத்தட்ட பேட்டரி லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவரால் இன்கேஸில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா iOS 15ல் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் நிறைய கிடைக்குது. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ தட்ஸ் இட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே கேஸ், மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.